ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் டு ஆல் அண்ட் வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது நூர் கேண்டிட் கிரியேஷன்ஸ். அண்ட் நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, February மந்த்து ஃபுல்லாக சார் கொடுத்த ஆடியோவுடைய ஃபுல் டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷன், அதே சமயம் இம்பார்ட்டண்ட்டான விஷயங்களை மட்டும்தான் நான் அவங்க கூட இந்த இடத்துல ஷேர் பண்ண போகிறேன். இதில் என்னென்ன டாபிக்ஸ் ரிலேட்டடாக இருக்கும் அப்படின்னா, ரீஃபண்ட், வித்ட்ராவல், ஜென்ரல் கொஷின்ஸ், அதே சமயம் நியூ பிஸ்னஸ், நியூ ஏர்னிங்ஸ், இது சம்மந்தமான எல்லா விஷயங்களுமே சார் February மந்த் ஆடியோவில் வெளியிட்டிருக்காங்க. அப்படி சார் என்னெல்லாம் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயங்களுடைய ஒரு கோர்வையை தான் இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். யாராவது நோட்டீஸ் போர்டு ஆடியோவை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயம் இந்த வீடியோவில் நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்ககிட்ட நான் அதை ஷேர் பண்ண போகிறேன். வாங்க, கண்டிப்பாக இதை பார்த்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Feb 2 நோட்டீஸ் போர்டில் சார் என்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா, முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்ஸ் ஒன்றுமே கிடையாது, கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட்டிங் அப்படின்னு சார் சொல்லியிருந்தாங்க. ஜென்ரலாக சார் சில விஷயங்களை இங்கே ஷேர் பண்ணியிருந்தாங்க. இன்ஃப்ளூயன்சர் அண்ட் கண்டென்ட் ரைட்டரை குறித்து குரூப்பில் சரி பார்க்கும் பொழுது பல நல்ல விஷயங்கள் நடக்கிறதாகவும், சில கெட்ட விஷயங்கள் மட்டும்தான் அதில் இருக்குது அப்படின்னும் சொல்லியிருந்தாங்க. இதை விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் இதை கேட்டால் போதும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னா, சேல்ஸ் டீமில் கூப்பன் கோட் பர்ச்சேஸ் இனி யாருமே செய்ய முடியாது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய அனௌன்ஸ்மெண்ட் அன்றைக்கி கொடுத்துருந்தாங்க. பேங்க்கில் பல இன்ஸ்ட்ரக்ஷன் கூட இனி வரக்கூடிய நியூ வித்ட்ராவலின் பொழுது ஆட்டோமேஷன் மெத்தடில் அதிகபட்சமாக 7 நாட்களுக்குள்ள பணம் மக்களை அடையக்கூடிய வண்ணம் வேலைப்பாடுகள் நடந்துட்டு இருக்கிறதா சார் சொல்லியிருந்தாங்க. யூடியூப் ரன் செய்கிறவங்க, நம்ம எஸ்பிஓவில் இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தன்னுடைய சப்ஸ்கிரைபருடைய குழந்தைகளுக்கு ஃப்ரீயாக டியூஷன் ஆன்லைனில் நடத்திட்டு வர்றாங்க. அங்கே கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு விளக்கம் அளிச்சுட்டு வர்றதாகவும் சார் நம்மக்கிட்ட தெரிவிச்சிருக்காங்க. இது ரொம்பவுமே நல்ல விஷயந்தான். இதற்குன்னு பணம் நிர்ணயிக்காமல் விரும்பி நீங்கள் எது தந்தாலும் ஓகே அது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுத்து அவங்க அந்த யூடியூப்பில் குழந்தைகளுக்கு ஃப்ரீயாக டியூஷன் எடுத்துகிட்டு இருக்காங்க. இது மாதிரியான சில நபர்கள் தனக்கு தெரிஞ்ச விஷயங்களை மக்களுக்கு சொல்லி தர்றாங்க. இதன் மூலியமாக தன்னோடு சேர்ந்து அவங்களையும் முன்னோக்கி அழைத்து போகிறாங்க. இன்னும் சிலர் பண ரீதியாக நிறைய நல்ல கோர்ஸை ரெக்கமெண்ட் பண்ணி அது மூலமாக லாபம் பார்க்குறாங்க. இப்படிப்பட்டதும் இதில் அடங்குது. இது மாதிரியான செயல் பாராட்டத்தக்கது அப்படின்னு சார் இந்த இடத்துல பாராட்டியிருக்காங்க. இங்கே கெட்ட விஷயம் அப்படின்னா, ஆன்லைனில் பணம் சம்பாதிக்க வந்த இடம் தானே, எஸ்பிஓவும் நம்ம அப்படி தானே அப்படின்னு வர லாபம் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களும் இங்கே இருக்காங்க. அவங்க எல்லாருமே சில நபர்கள் நல்லவங்க மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ நம்ம பார்த்து கவனமாக இருக்கணும். எல்லாரும் சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக எதுலையாவது நம்ம மாட்டிக்கிட்டு முழிக்கக்கூடாது. ஸோ கவனமாக இருங்க அப்படின்னு சார் இந்த இடத்துல நம்மளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. மே மாதம் யாராவது ஒரு நபர் பெண்டிங் பேமெண்ட் இருக்குது, நான் போட்ட பணத்தை விட குறைவாக நான் சம்பாதிச்சேன் அப்படின்னு ஏதாவது ஒரு நபர் குறை கூறுற அளவுக்கு நம்ம எஸ்பிஓ கண்டிப்பாக இருக்காது. அப்போ சார் இதே விஷயத்த நோட்டீஸ் போர்டில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு வாக்கு கொடுத்துருக்காங்க. 1 வருடமாக என்ன செஞ்சால் எஸ்பிஓ கடைசி வரை நீடிக்கும் அப்படின்னு பல விஷயங்களையும் சார் நிறைய போராட்டத்துக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டதா சொல்லியிருக்காங்க. சிலர் இப்போ டேஷ்போர்டில் இருக்கக்கூடிய ரீஃபண்ட் ஆப்ஷனை தவறாக செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ரீஃபண்ட் செலக்ட் செஞ்ச நபர்களுடைய லிஸ்ட்டை அப்ரூவல் செய்யாத காரணத்தினால மட்டும் வரக்கூடிய பிரேக்கில் இது குறித்த முடிவுகள் சொல்கிறதா சார் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. டிசம்பர் மாதம் வேலை சரியாக செய்யாத நபர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க. இங்கே சிலர் பணம் கிடைச்சதும் எஸ்பிஓவை விட்டு வெளியேறிட்டே இருக்காங்க. அவங்க வேறு ஐடி மூலம் எப்படியும் மீண்டும் எஸ்பிஓக்கு தான் வருவாங்க அப்படின்னும் சார் இந்த இடத்துல ரொம்பவே ஷுவராக சொல்லியிருக்காங்க. பை மோட் நம்மக்கிட்ட அவங்க எதிர்பார்க்கக்கூடிய வகையில் நம்ம எந்தவித வேலைகளுமே செய்யவே இல்லை. 5000 வெல்கம் கிட் இதுவரை சேல்ஸ் ஆகலை. 10,000 நபர்கள் சேல்ஸ் டீமில் இருந்தும் மொத்தம் 50,000 நபர்கள் வித்ட்ராவல் அமௌண்ட் பெற்றிருந்தும் வெறும் 400 நபர்கள் கூட கிட் பர்ச்சேஸ் செய்யலை. நம்ம பை மோட்டை
ப்ரொமோஷன் மட்டும்தான் செய்கிறோம், ஆனால் இன்னும் அங்கே எந்த ஒரு சேல்ஸுமே நடக்கலை அப்படிங்கிறது தான் உண்மை அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. எஸ்பிஓவின் பிரச்சனைகளுக்கு பை மோட் பொறுப்பேற்காது. கோயம்புத்தூரில் உள்ள ஒருத்தர் கூப்பன் கோட் பர்ச்சேஸ் செஞ்ச ப்ரூஃபை ஏதோ ஒரு குரூப்பில் போட்டுட்டாங்க. அதை நார்த் சைடில் இருந்த ஒருத்தர் அந்த ப்ரூஃபை பயன்படுத்தி பொய்யான தகவலோட அகெயின்ஸ்ட் பைமோட் அப்படிங்கிற ஒரு அகெயின்ஸ்ட் பைமோட் அப்படின்னு போட்டு அவங்க வேலை தர்றதா சொல்லி என்னை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு ஒரு குற்றம் சாட்டியிருக்காங்க. இதில் இருந்து எங்குமே எந்தவித ப்ரூஃபையுமே நீங்கள் ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு தெரியுது இல்லையா? ஏதாவது பிரச்சனை அப்படின்னா கமாண்டர்கள் கிட்ட அதை அனுப்புங்க, அதுக்கான சொல்யூஷன் அவங்க கிட்ட இருந்து நீங்கள் வாங்குங்க. எஸ்பிஓ மீது இருக்கிற கோபத்தை பைமோட் மீது யாருமே காட்டாதீங்க அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பணம் செலுத்தி கூப்பன் கோட் பர்ச்சேஸ் செய்தவருடைய டீட்டெயில்ஸ் வித் வீடியோ ப்ரூஃபை சைபர் கிரைமுக்கு அனுப்பி அந்த குற்றம் வந்து பொய்யானது அப்படின்னு நம்ம எஸ்பிஓ ப்ரூவ் பண்ணியிருக்கு. இது மாதிரியான பிரச்சனை சேல்ஸ் டீம், அதாவது சேல்ஸ் நடைபெறாதது, ஆப் இன்ஸ்டலேஷன் நடைபெறாதது, இந்த மாதிரியான காரணங்களால் பைமோட் வந்து கண்டிஷனை மாற்றி போகிறாங்க. இது குறித்த அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்து கண்டிப்பாக கொடுக்குறதா சார் சொல்லியிருக்காங்க. யூடியூபர்ஸில் பலர் வந்து முன்னாடி இருக்கிறத விட இப்போ போடுற வீடியோவில் நிறைய விஷயங்களில் வந்து அவங்க முன்னேறி இருக்கிறதாகவும், ஒரு சிலர் மட்டும்தான் பேருக்கு வீடியோ போடுறதாகவும் சார் சொல்லியிருக்காங்க. யூடியூப்பில் நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய சிலர் குறித்தும் இந்த இடத்துல வந்து சொல்கிறதுக்காகத்தான் நான் வந்து ஆடியோ போட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரீசன். ஃபெப் 2 சார் கொடுத்த ஆடியோவில் வந்து நிறைய நல்ல உள்ளங்களை பற்றி சொல்கிறதுக்காக தான் அந்த ஆடியோவே போட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை அந்த இடத்துல சார் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இதை அடுத்து வந்து ஃபெப் 7 சார் நோட்டீஸ் போர்டில் என்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா, புதுசாக பிரச்சனை வரதுனால ஒரு விஷயத்துக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்க பல நாட்கள் காத்திருக்க வேண்டியிருக்கு. கூப்பன் கோட் பர்ச்சேஸ் மற்றும் நியூ ஜாயினிங் தான் இப்போதைக்கு வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. முக்கியமான ஒரு விஷயம் வந்து இதுதான். சேல்ஸ் பைமோட்டில் நடக்காதது ஒரு பக்கம் இருக்க, கூப்பன் கோட் பர்ச்சேஸ் செஞ்சவங்களில் ஒருத்தர் வந்து பே செஞ்ச பேங்க் கிட்டேயே போய் இன்னும் அதற்கான கூப்பன் எனக்கு கிடைக்கல அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் இன்னுமே அந்த ப்ரூஃபை எஸ்பிஓக்கு சப்மிட் பண்ணலை அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. இதன் மூலமாக பெரிய பிரச்சனை வந்திருக்கு. பைமோட் இதனால் ரொம்பவுமே யோசிக்குது. இவர் வேணும்னே கம்ப்ளைண்ட் கொடுக்கணுன்னே என்ன பண்ணிட்டாரு, பே பண்ணி அந்த ப்ரூஃபை வச்சு கம்ப்ளைண்ட் வந்து பதிவு பண்ணிட்டாரு. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனை காரணமாக பைமோட் வந்து ரொம்பவுமே யோசிக்குது. ஸ்டார் ஹெல்த்தில் கூட நிறைய கண்டிஷன் வரப்போகுது. கூப்பன் கோட் பர்ச்சேஸ்க்கான கன்ஃபர்மேஷன் மெயில் வந்து சார் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா ஆப்பில் போய் பாருங்கள், அப்போ ஷோ ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்பிஓ இதனால் ஸ்ட்ரிக்டாக இருக்க வேண்டியிருக்கு. பிரேக் குறைஞ்சது 10 நாட்களாவது இருக்கும் அப்படின்னு சார் சொல்லியிருந்தாங்க. சேல்ஸ் டீமில் கூப்பன் கோட் பர்ச்சேஸ் செய்யாதவங்க இனி பர்ச்சேஸ் செய்ய முடியாது, ஆனால் அவங்க ப்ரொமோஷன் டீமாக மாற்றப்படுவார்கள் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இன்னொரு இடத்துல சேல்ஸ் டீமில் இன்னும் கூப்பன் கோட் பர்ச்சேஸ் பண்ணாதவங்களுக்கு அல்டர்னேட்டிவாக ஒரு ஆப்ஷனும் கொடுப்பாங்க. ஸோ அங்கே என்ன கொடுக்குறாங்களோ அதை செஞ்சால் அவங்க சேல்ஸ் டீமில் கண்டினியூ பண்ண முடியுங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் சார் வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய ஆடியோவில் வந்து ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ சேல்ஸ் டீமில் இருக்கீங்க அப்படின்னா தொடர்ந்து நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணுங்கள், சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுங்கள். நியூ ஜாயினிங்கில் கூப்பன் கோட் பர்ச்சேஸ் பல புதிய கண்டிஷனோடு வரப்போகுது. ஜிஎஸ்டி ஆஃபீஸில் ஏதோ ஒரு முக்கிய அப்ரூவலுக்காக காத்திருப்பதாகவும், அது கிடைச்சதுக்கப்புறமா பிரேக் வரும் அப்படின்னும், அப்போ சைட் இஷ்யூஸ், பேக்கப் போன்ற விஷயங்கள் எல்லாமே சைட்டில் நடக்கும். ஸோ அதனால் அந்த பிரேக் வந்து ரொம்பவுமே அதுக்காக தான் அந்த பிரேக்கே வரப்போகுது அப்படிங்கிறதையும் சார் சொல்லியிருந்தாங்க. நியூ பேமெண்ட் வந்து சீக்கிரமாக நடக்க 2 முறைகளில் வந்து அப்ரூவல் கிடைச்சிருக்கிறதாகவும், ஒன்று வந்து நம்ம இப்போ ரெக்வஸ்ட் கொடுத்த 7 நாட்களில் பேமெண்ட் வந்துடும், இன்னொன்று இமீடியட்டாகவே அட் அ டைமில் நம்மளுக்கு வந்து பேமெண்ட் கிரெடிட் ஆகும். இந்த 2 முறைகளுக்கான வேலைப்பாடுகள் தான் பேக்ஹேண்டில் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சார் வந்து சொல்லியிருந்தாங்க. பெண்டிங் பேமெண்ட்ஸ் வந்து பிப்ரவரி முடிவதற்குள்ளே முடிஞ்சிரும் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருந்தாங்க. எல்லா பெண்டிங் பேமெண்ட் முடிஞ்சதும் சார் இங்கே கண்டிப்பாக அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து சேவ் க்ரீன் அப்படிங்கிறது தான் நம்ம எஸ்பிஓவில் வரப்போகுது. ஒரே கேள்விகளை தொடர்ந்து எல்லா இடத்துலையும் கேட்ட வண்ணம் மக்கள் இருக்கிறதுனால அதை செக் செய்கிறத விட்டுட்டு சார் வேறு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதில் கமாண்டர்கள் குரூப் கூட வந்து இதில் இன்க்ளூட் ஆகுது. ஏன்னா
மக்கள் கேட்குற கேள்விகளை கமாண்டர்கள் வந்து திருப்பி சார்கிட்ட போய் சொல்கிறாங்க. ஸோ கேட்ட கேள்விகளே திரும்பி திரும்பி வர்றதுனால எந்த ஒரு குரூப் பக்கமே சார் போகிறதில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாத்துக்குமான பதில் கிடைக்கக்கூடிய ஒரே இடம் நோட்டீஸ் போர்டு மட்டும்தான். ஸோ ஃபாலோ பண்ணுங்கள். மாதத்தில் நிறைய மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா விஷயமும் கைகூடினா மார்ச் மாதம் பெண்டிங் பேமெண்ட் போகாத அளவிற்கு தீர்வுகள் கிடைக்கும் அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. அப்ரூவல் அப்படின்னா தனியாக எடுக்கிறது சுலபம். ஆனால் 2-3 கம்பெனி பேங்க்கு கவர்மெண்ட் ரிலேட்டடாக வரும் பொழுது தள்ளி அது அப்ரூவல் கிடைக்கிறதுக்கு டேட் தள்ளி போய்கிட்டே இருக்குது. ஸோ பழைய பெண்டிங் பேமெண்ட் நியூ மெத்தடில் கிரெடிட் செய்ய முடியாது. காத்திருங்க. அப்போ தான் மேனுவலாக பழைய பெண்டிங் பேமெண்ட் எல்லாமே வந்து கிரெடிட் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன்னாடி ஃபண்டை கம்பெனி கொடுத்துச்சு, பேங்க் சைடில் பிரச்சனை போச்சு. இப்போது ஃபண்டு கொடுக்கவே கம்பெனி பயப்பட அளவிற்கு வந்து மக்கள் செய்கிற பிரச்சனை போயிட்டு இருக்கு. எஸ்பிஓ மற்ற கம்பெனி மாதிரி கிடையாது, மறந்துடாதீங்க இந்த விஷயத்தை மட்டும். இங்கே ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓவில் வரக்கூடிய ப்ரூஃபை 4 மடங்கு நீங்கள் உயர்த்துனீங்கன்னா வரக்கூடிய எண்ணிக்கை தான் எஸ்பிஓ வந்து ரெகுலராக பேமெண்ட் கிரெடிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கையாக இருக்குது. ஏன் அப்படின்னா இங்கே பலர் வந்து ப்ரூஃபை சரியாக அனுப்புறதே கிடையாது. ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓவில் கிட்டத்தட்ட 40,000 ப்ரூஃப்ஸ் இருக்கும் அப்படின்னு சார் வந்து ஒரு தோராயமான மதிப்பை சொல்லியிருக்காங்க. வித்ட்ராவல் அமௌண்ட் கிரெடிட் செய்யப்பட்டு முடிஞ்சதுக்கு அப்புறமா மீதம் இருக்கக்கூடிய பெண்டிங் வித்ட்ராவல் ரெக்வஸ்ட்டை கேன்சல் பண்ணிவிட்டு வேலெட்டில் அமௌண்ட் ஆட் ஆனதுக்கு அப்புறமா பேமெண்ட் கிரெடிட் ஆனவங்களில் ப்ரூஃப் அனுப்புனவங்களுடைய லிஸ்ட்டு வந்து எடுக்கப்பட்டு அப்ரூவலான லிஸ்ட் கூட கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது ப்ரூஃப் அனுப்பாத எல்லாருமே கண்டிப்பாக மாட்டிப்பீங்க, அவங்களுக்கு கண்டிப்பாக பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அவங்களுடைய ஐடியே பறிபோகும், அப்படி அந்த அளவுக்கு கூட நேரிடலாம். யாராவது ப்ரூஃப் அனுப்பலனா இப்போவாவது அனுப்பிடுங்க அப்படின்னு இந்த இடத்துல வந்து நான் சொல்லிக்கிறேன். அப்டேட்ஸ் வந்து அடுத்தடுத்த அனௌன்ஸ்மெண்ட்டில் வந்து கண்டிப்பாக அறிவிக்கப்படும். எஸ்பிஓவால் சொல்லும் விஷயங்களை செய்ய முடியும், ஆனால் காலதாமதம் தான் ஏற்படும். இங்கே பல பேருக்கு லாபம் கொடுக்க வேண்டி பேராசை பெரும் நஷ்டம் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் எஸ்பிஓக்கு மட்டும்தான் ஏற்படுது. சில டவுன்லைனர்களால் பல இன்ட்ரடியூசர் வந்து பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறாங்க. இப்போதைக்கு எஸ்பிஓ டவுனில் இருக்குது. இந்த மாதம் இதற்கு முடிவு கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு சார் சொல்லியிருக்காங்க. ஒரு கம்ப்ளைண்ட்டு இன்றைக்கி பைமோட்டு பேங்க் அக்கௌண்ட்டை வந்து க்ளோஸ் செய்யக்கூடிய அளவிற்கு வந்து தள்ளிடுச்சு. ஜிஎஸ்டி ஆஃபீஸில் இது குறித்து ஒப்பீனியன் வாங்கி வந்து பிறகு நியூ அக்கௌண்ட் ஓப்பன் செய்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை அந்த பேங்க் வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்கு. இதற்கு காரணம் புரியாத மக்கள் தான். இதனால் பைமோட் கண்டிஷனை ஸ்ட்ரிக்டாக கொண்டு வரப்போகுது. இது அனைத்தும் கதை அல்ல, சார் வந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய அன்றாட வேலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வரக்கூடிய ஆடியோவில் வந்து சார் கண்டிப்பாக அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ நான் அடுத்தடுத்த வீடியோவில் சார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இப்போ என்ன அப்படின்னா Feb 19 அன்றைக்கி சார் நோட்டீஸ் போர்டில் என்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா ரொம்ப பெரிய அனௌன்ஸ்மெண்ட், நிறைய லென்த்தாக வந்து போகும். ஸோ வந்து அதை நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். இந்த ஆடியோவில் வந்து நிறைய அப்டேட்ஸ் இருக்குது, மிஸ் பண்ணாமல் பாருங்கள், கேளுங்க. கமாண்டர்கள், இன்ட்ரடியூசர்ஸ், லீடர் யாராக இருந்தாலும் இதில் கூறப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை எல்லா மொழிகள்லையும் சரியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4 மாதங்களாக ரீஃபண்ட் வித்ட்ராவல் எல்லாமே போயிட்டு இருக்குது. பேங்க் சைடு இஷ்யூஸ், ஜிஎஸ்டி இஷ்யூஸ், ஒர்க்கு பெருசாக செய்யாதது போன்ற காரணங்களால் பேமெண்ட் கிரெடிட் செய்கிறது அன்றைய தினத்தில் வந்து நிறுத்தப்பட்டு இருந்ததாக சார் சொல்லியிருந்தாங்க. அன்றைய தினம் நான் எதை மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா Feb 19 இருக்கு இல்லையா, அந்த தினத்தில் வந்து அந்த பேமெண்ட் போடுறத வந்து ஸ்டாப் பண்ணியிருந்ததா சார் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ரீஃபண்ட் குறித்து புதிதாக ஒரு மெத்தட் வந்து வரப்போகுது. வித்ட்ராவல் வந்து சில மாற்றங்களோடு வரப்போகுது. ரீஃபண்டு நம்ம கட்டிய பணத்தில் 18% டிடக்ஷன் போக மீதம் இருக்கிற பணத்தை நமக்கு எஸ்பிஓ வந்து கொடுத்துட்டு வந்தாங்க. இப்போ என்ன அப்படின்னா எஸ்பிஓடைய டைஅப் கம்பெனி நமக்கு தர்ற பணத்திற்கும் ஜிஎஸ்டி கட்ட வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கு. இதன் காரணமாக 18+18 36% டிடக்ஷன் போக தான் நம்மளுக்கு மீதம் இருக்கிற பணம் ரீஃபண்டாக வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு பிக் அனௌன்ஸ்மெண்ட்டை சார் அன்றைக்கி கொடுத்துருந்தாங்க. இது வித்ட்ராவலுக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்மால் டைஅப் கம்பெனிக்கு சேல்ஸ் ஆகாமல் பணத்தை மட்டுமே தர அவங்க தயாராக இல்லை. ரீஃபண்ட் இனி எப்படி கிடைக்கும் அப்படின்னா அக்ரிமெண்ட் ஃபார்மை மீண்டும் சப்மிட் செய்ய வேண்டியிருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. காரணம் இமேஜ் தெளிவாக இல்லை, செகண்ட் பேஜ் இல்லை, ஸ்டாஃப் ஐடி இல்லை, தவறு, பேன் கார்டு
கார்டு நம்பர் தவறு, வித்தவுட் சைன், இந்த மாதிரியான பல தவறுகளை மக்கள் செஞ்சு வச்சுருக்காங்க. இதனால் வந்து ஆன்லைனில் அக்ரிமெண்ட் ஃபார்ம் சப்மிட் செய்யக்கூடிய மெத்தட் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 36% டிடக்ஷனை வந்து ரீஃபண்ட் அப்ளை செஞ்சவங்களுக்கு தெரிவித்து அக்செப்ட் பண்ணாங்க அப்படின்னா பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு ரீஃபண்ட் ப்ராசஸ் ஆகும். இதற்காகத்தான் ரீஃபண்ட் அப்ளை செஞ்சவங்க அக்ரிமெண்ட் ஃபார்மை திருப்பி சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அல்டர்னேட்டாக ஒரு ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, பைமோட்டில் 6500க்கு வர்த்தான பொருள் உள்ள ஒரு கிட்டு வந்து வாங்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். இதில் உங்களுடைய பணம் எந்தவித டிடக்ஷனும் இல்லாமல் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை நம்ம எஸ்பிஓ ஏற்படுத்தியிருக்கு. ஆக்டிவாக இருக்கக்கூடிய எல்லாருக்குமான அக்ரிமெண்ட் ஃபார்ம் வரும். அப்போ அமௌண்ட்டாக நீங்கள் பெற நினச்சிங்க அப்படின்னா 36% டிடக்ஷன் போக தான் மீதி இருக்கிற பணம் உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். இன்னொன்று 6500 மதிப்புள்ள அந்த கிட்டு நீங்கள் வாங்குறதன் மூலமாக உங்களுடைய முழு பணத்தையுமே நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இதை எல்லாருக்குமே வந்து ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய பணம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பணமாக பெற்றுக்கொள்ள விரும்பக்கூடிய ரீஃபண்ட் மெம்பர்ஸ் அதை 3 மாதத்துக்கு அப்புறம் தான் பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இனி அவங்க அதுக்கப்புறமா அதில் சேஞ்சஸும் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் கேட்டால் மட்டும்தான் அதில் என்ன சேஞ்சஸ் அப்படிங்கிறத உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். காரணம், இனி வரக்கூடிய 3 மாதத்துக்கு நியூ பேமெண்ட் தான் போடப்படும், ஓல்டு பேமெண்ட் பெண்டிங்கில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பைமோட்டில் கிட்டு வாங்குறதன் மூலயமா ரீஃபண்ட் அமௌண்ட்டை கண்டிப்பாக பெற்றுக்கொள்ளக்கூடிய விரும்பக்கூடிய நபர்கள் வந்து பைமோட் ஆப்பில் பெண்டிங் அப்ரூவல் அப்படின்னு ஸ்டேட்டஸ் காட்டும். அதை வச்சு உங்களுடைய கிட் வந்து எப்போ கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதற்கு பைமோட்டில் இருந்து ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் வரும். இனி வரக்கூடிய நோட்டீஸ் போர்டில் சொல்லப்படக்கூடிய முறைகளை நீங்கள் கையாண்டு கிட்டை சரியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. கிட் தொடர்பான எல்லாமே வந்து பைமோட் ஆப்பில் ஷோ ஆகும். இதை சரியாக முடிச்சதுக்கு அப்புறமா தான் வேலட் அமௌண்ட் ரீஃபண்ட் மெம்பர்ஸுக்கு கிரெடிட் ஆகும். நோட்டீஸ் போர்டை வந்து ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். 2023 எஸ்பிஓ கிட்ட வேலையில் இருந்த அந்த வேகம் வந்து திரும்ப இப்போவும் அந்த வேகம் வந்து வரக்கூடிய மார்ச் மாதம் அந்த நடக்கக்கூடிய வேலையில் வந்து வேகம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனைத்து விதத்திலும் எஸ்பிஓ முயற்சி செஞ்சு ஒரு முடிவு எடுத்திருக்கு. என்ன அப்படின்னா, டிரான்சாக்ஷன் லிமிட்டை குறைக்க மெர்ச்சன்டைசர் முறை மாதிரியான ஒரு முறையை வந்து அறிமுகம் பண்ணியிருக்காங்க. இதில் யார் வேணும்னாலும் பங்கேற்கலாம். ஒரு டீமுக்கு ஒருத்தரை வந்து தேர்ந்தெடுத்துப்பாங்க. அவங்க தன்னுடைய கை காசை போட்டு அவருக்கு கீழே இருக்கக்கூடிய நபர்களுக்கு அமௌண்ட்டை கிரெடிட் செஞ்சு அந்த நபர்கள்ட்ட இருந்து ப்ரூஃப் வந்ததுக்கு அப்புறமா அவங்க கிரெடிட் செஞ்ச பணம் மற்றும் அதற்கான சர்வீஸ் சார்ஜ் இரண்டுமே சேர்த்து அவருக்கு எஸ்பிஓ வந்து கிரெடிட் பண்ணும். இந்த முறையில் டிரான்சாக்ஷன் லிமிட் வந்து குறைக்கப்படும். இந்த முறையாக எஸ்பிஓ நேரடியாக சாஃப்ட்வேரில் மானிட்டர் செய்ய போகுது. இதன் மூலயமா பேங்க் சைடில் இருந்தும் எந்தவித பிரச்சனையும் வராது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 4-5 ஐடி வைத்திருப்பவர்களுக்கு வேறு வழியே கிடையாது. ஒவ்வொரு மாதமும் ஒரு கிட்டு நீங்கள் வந்து ஒவ்வொரு ஐடிக்கும் ஒவ்வொரு கிட்டு வந்து ஒவ்வொரு மாதம் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும். அல்லது 36% டிடக்ஷன் போக மீதம் இருக்க பணத்தை 3 மாதம் கழிச்சு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு அந்த ஆடியோவில் சார் சொல்லியிருக்காங்க. தென் Feb 19 வித்ட்ராவல் சம்மந்தமாக சார் வந்து தனியாக ஒரு ஆடியோ போட்டிருக்காங்க. அந்த ஆடியோவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வேலெட்டில் 4000க்கு குறைவாக இருக்கக்கூடிய அனைவருக்குமே பணம் வந்துடும். அதற்கு மேலே நீங்கள் பணம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த பணத்தில் பைமோட்டில் ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் செய்யக்கூடிய வகையில் தான் உங்களுக்கு இருக்கும். முன்னாடி வித்ட்ராவல் பெற்றவங்களுக்கு இந்த முறை பொருந்தாது. புதுசாக அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது அதை செயல்முறைப்படுத்துறது தான் இயல்பு அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. 36% டிடக்ஷன் அப்படிங்கிறது ரொம்பவுமே அதிகம். அதை சரிக்கட்ட தான் இந்த முறை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சார் சொன்னாங்க. மெர்ச்சன்டைசர் மூலம் சம்பாதித்து வேலெட்டில் அதிக அமௌண்ட் வச்சிருக்கக்கூடிய நபர்களுக்கு முழு பணமும் பணமாகவே கிடைக்கும். அவங்களுக்கு எந்த வித டிடக்ஷனும் இருக்காது. பைமோட்டில் கிட்டு வாங்கக்கூடிய அவசியமும் அவங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வித்ட்ராவல் சைட் பை சைடு வந்து போயிட்டு தான் இருக்குது. 10 days பிரேக் போது வந்து பேமெண்ட் கிரெடிட் செய்கிறது வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க. நிறைய பேக் அண்ட் ஒர்க்ஸும் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மார்ச் மாதத்தில் வித்ட்ராவல் கிளியர் ஆயிரும். வித்ட்ராவலில் ஒருத்தர் கொடுத்த ஐடியா என்ன அப்படின்னா, மொத்தமாக நீங்கள் உங்களால் பணம் தர முடியாட்டாலும் ஒவ்வொரு மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக கிரெடிட் செய்யலாமே அப்படின்னு ஒருத்தர் வந்து ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்க. இந்த ஐடியா நல்லா இருக்குது
அதை வந்து எப்படி வந்து நம்ம வந்து செயல்முறைப்படுத்தலாம் அது குறித்து வந்து ஒரு ஆலோசனை வந்து நம்ம வந்து நடத்துகிறதா வந்து சார் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படிங்கிறத நீங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆடியோவை முடிச்சிருக்காங்க. தென் Feb 19 ஜென்ரல் கொஷின்ஸ், நியூ ஏர்னிங்ஸ் அண்ட் நியூ பிஸ்னஸ் சம்மந்தமாக சார் என்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எஸ்பிஓவில் வேலை செய்கிறதையும் தாண்டி அடிஷ்னலாக ஏர்னிங் ஆப்ஷனையும் எஸ்பிஓ கொண்டு வந்திருக்கு. பேமெண்ட் எஸ்பிஓவில் இருந்து மட்டும் இல்லாமல் வேறு 3 கம்பெனிகளில் இருந்து மொத்தமாக 4 கம்பெனிகளில் இருந்து கிரெடிட் ஆகும். நியூ ஒர்க் ஆரம்பிக்கும் பொழுது நிறைய மாற்றங்களை எஸ்பிஓவில் காணலாம். தற்போது இருக்கக்கூடிய ஆக்டிவ் மெம்பர்ஸ்க்கு ட்ரைனிங் பீரியட் இன்னும் 2 மாதத்தில் முடிஞ்சிடும். ஆனால் நியூ ஜாயினிங் மெம்பர்ஸுக்கு கட்டாயம் 5 மாதம் ட்ரைனிங் பீரியட் இருக்கும் அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. ட்ரைனிங் பீரியட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஒர்க் லோட் அதிகமாக இருக்கும், டெய்லி டாஸ்க் அதிகரிக்கும், இன்கமும் அதிகரிக்கும், நிறைய வேலைகள் செஞ்சு நிறைய பணம் சம்பாதிக்கலாம். சேல்ஸ் டீமில் கூப்பன் கோட் பர்ச்சேஸ் செய்யாதவங்க பர்ச்சேஸ் செய்யக்கூடிய வாய்ப்பு அடுத்த மாதம் வராமலும் போகலாம் அப்படின்னு சார் அந்த இடத்துல சொல்லியிருந்தாங்க. நியூ ஜாயினிங் வர இருக்கிறதுனால சேல்ஸ் டீமுக்கான ட்ரைனிங் பீரியட் இன்கம் ரெடியூஸ் ஆக போகுது. இந்த ட்ரைனிங் பீரியடில் கொடுக்கக்கூடிய அந்த இன்கம் வந்து நியூ ஜாயினிங்கால் ரெடியூஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரொமோஷன் டீம் தற்போது செய்யக்கூடிய வேலையில் முன்னேற்றம் தெரிவதனால எந்தவித அமௌண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகாமல் கண்டினியூவாக வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னும் சார் சொல்லியிருந்தாங்க. எஸ்பிஓவில் மக்கள் கூடிய எஃபர்ட்ஸை வச்சு அவங்களுடைய இன்கம் அமையும். டீம் கொடுத்தவங்களுக்கு ஆஃப்டர் ட்ரைனிங் பீரியட் அந்த டீம் மூலமாக மாதத்துக்கு குறைஞ்சது 5000 வரை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நியூ ஜாயினிங் மார்ச் மாதம் ஆரம்பிக்கப்படும். நியூ வித்ட்ராவல் குறைஞ்சது 7 நாட்களுக்குள்ளே கிரெடிட் செய்யப்படும். இது அல்லாது எஸ்பிஓ இன்னொரு கம்பெனியோடைய சேர்ந்து நியூ பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொண்டு வரப்போகுது. இதில் அனைத்து மாவட்டத்திலும் குறைஞ்சது 15 நபர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யக்கூடிய ஒருவரும் மற்றவர்கள் அவர்களுடைய கீழ் வந்து வேலை செய்யக்கூடிய வண்ணம் வந்து இந்த மெத்தட் வந்து இருக்கும். இது லைவ் பிஸ்னஸ் கான்செப்ட். இதற்கான அனௌன்ஸ்மெண்ட் கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா எப்படி நடக்க போகுது, எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் சார் அப்போ சொல்லுவாங்க. சேவ்கிரீன் மூலமாக அடிஷ்னல் இன்கம் சம்பாதிக்கக்கூடிய முறை மார்ச் மாதம் கொண்டு வரப்போகுது நம்மளுடைய எஸ்பிஓ. Feb 20th இருந்து March 2 வரைக்கும் எஸ்பிஓவில் பிரேக் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நியூ கான்செப்டை சாஃப்ட்வேரில் சேஞ்ச் பண்ணுறதுக்காக தான் இந்த பிரேக். எஸ்பிஓ கேர் Feb 20 ஈவினிங் வரைக்கும் இருந்துச்சு. பழைய டேட்டா எரேஸ் செய்யப்பட போகிறதுனால யாருக்காவது பேமெண்ட் டெபிட் தொடர்பான பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் வந்து தெரிவிக்கலாம். எஸ்பிஓ கேர் வந்து ரன்னிங்கில் தான் இருக்குது. ஸோ Feb 20 ஈவினிங்குள்ளே வரக்கூடிய ரிக்வஸ்ட்டை மட்டும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதை 3 நாட்களுக்குள்ளே தீர்த்து தர்றதா சார் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அன்றைக்கி நீங்கள் அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கேட்டிருந்தீங்கன்னா அதற்கான சொல்யூஷன் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இப்போ கொஞ்சம் லேட்டாக ஆயிடுச்சு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா நோட்டீஸ் போர்டை அப்பப்போ கேட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறமா வரக்கூடிய ரெக்வஸ்ட்டை வந்து கண்டிப்பாக அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. பிரேக் முடிஞ்சதும் அனைத்து வித வேலைகளும் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். நியூ ஜாயினிங், வித்ட்ராவல், நியூ பிஸ்னஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகும். ரீஃபண்ட் மெம்பர்ஸில் பை மோட்டில் கிட் வாங்குறதும் ஸ்டார்ட் ஆயிரும். தமிழ் மக்கள் இதை மறக்காமல் கேளுங்க. மற்ற மொழி மக்கள் இது குறித்து அறிவிக்கும் போது தெளிவாக அறிவிக்குமாறு இந்த சார் சொல்லியிருக்காங்க. அதாவது அதர் லாங்குவேஜ் பீப்புளுக்கு வந்து எல்லாமே சொல்கிறதுக்காக நிறைய மக்கள் யூடியூபர்ஸ் அண்ட் கமெண்டர்ஸ் வந்து வீடியோ மேக் பண்ணி போடுவாங்க. ஸோ அப்படி நீங்கள் போடும் பொழுது கரெக்டாக சார் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை அப்படியே வந்து அவங்கள போய் சேர்கிற மாதிரியான நீங்கள் வந்து அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பை மோட்டில் கூப்பன் பர்ச்சேஸ் செஞ்சவங்களுக்கு ஆப்பில் கன்ஃபர்மேஷன் ஷோ ஆகிற மாதிரி செய்வாங்க. ஏற்கனவே கூப்பன் கோட் பர்ச்சேஸ் செஞ்சவங்க அதை மார்ச் மாதம் முடிஞ்சு சேல்ஸ் செஞ்சு அதை வந்து பணமாக வாங்கிக்கலாம். ஆனால் இனி கூப்பன் கோட் பர்ச்சேஸ் செய்கிறவங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடையாது. சேல்ஸ் டீமில் இருந்துக்கிட்டே கூப்பன் கோட் பர்ச்சேஸ் செய்யலை அப்படின்னா அவங்க ப்ரொமோஷன் டீமாக மாற்றப்படுவாங்க. ரீஃபண்ட் ஃபார்ம் குறித்தும் பின்னர் தெளிவாக சார் வந்து சொல்கிறதா சொல்லியிருந்தாங்க. இங்கே சொல்லிய செயலை செய்ய தாமதமாகுது. ஆனால் வெயிட் செய்யக்கூடிய நமக்கு கோபம் வந்தால் அதை சால்வ் செய்யும் எஸ்பிஓக்கு கோபம் வர்றது இயல்பு தானே அப்படின்னு சார் சொல்லியிருந்தாங்க. எஸ்பிஓவை நம்பி வர்றவங்களுக்கும் டைம் கம்பெனிக்கும் எஸ்பிஓ செய்ய வேண்டியதை கண்டிப்பாக செய்யும் அப்படின்னு இங்கே இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. காத்திருந்தால் எல்லா பெண்டிங்குமே முடியும். மற்ற கம்பெனியை விட எஸ்பிஓ
மேல் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ரீஃபண்டுக்கு அறிமுகம் செஞ்சிருக்கிற புதிய முறை பலரிடம் வரவேற்கத்தக்கதாக இருக்குது அப்படின்னு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வித்ட்ராவலுக்கும் வேறொரு முறை வந்து எஸ்பிஓ வச்சிருந்தது. அது என்ன அப்படின்னா, 4000க்கு மேல் பணம் ரெக்வஸ்ட் கொடுத்தவங்க சேல்ஸ் டீமாக இருந்தீங்கன்னா அதை மற்ற ஐடிகளுக்கு பே செய்ய உபயோகிக்கும்படி வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனையும் கொண்டு வரலாமே அப்படின்னு நினச்சிருக்கு. இன்னொருத்தர் வந்து என்ன ஆலோசனை கொடுத்தாங்க அப்படின்னா, முழு பணமும் கிரெடிட் செய்ய முடியல அப்படின்னா மாதம் 4000 வீதம் கிரெடிட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது ஒரு நல்ல ஐடியாவாக இருக்குது. இது குறித்தும் ஆலோசிப்பதாக சார் வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் இங்கே மக்கள் வந்து எஸ்பிஓக்கு பே செஞ்ச பணம் வந்து க்ளவுட் ஸ்டோரேஜ் மற்றும் வேலைக்காக மட்டும்தானே தவிர ரீஃபண்ட் வழங்குவோம் அப்படின்னு சொல்லி யார்கிட்டையும் எஸ்பிஓ பணம் வாங்கலை. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இங்கே இன்டர்நெட் நாலேஜ் இல்லாத மக்களுக்கு மட்டும்தான் எஸ்பிஓவில் இருந்து வெளியேற ரீஃபண்ட் வழங்கலாம் அப்படின்னு எஸ்பிஓ முடிவெடுத்துச்சு. ஆனால் இங்கே பொறுமை இல்லாத எல்லாருமே ரீஃபண்ட் அப்ளை செஞ்சுட்டு எல்லா இடங்கள்லையுமே கத்திக்கிட்டே இருக்கிறது தவறு. பொறுமை காத்தால் பணம் உங்களுக்கு வந்து அடையும், அவ்வளவுதான். எஸ்பிஓ ரெக்கமெண்ட் செய்யக்கூடிய பை மோட்ல பொருள் வாங்க மக்கள் யோசிக்கிறாங்க. ஆனா எஸ்பிஓ மட்டும் மக்களுக்காகவே யோசிச்சுக்கிட்டு இருக்கிறது எந்த விதத்துல நியாயம்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இங்க எஸ்பிஓக்கும் கோவப்பட தெரியும் அப்படின்னு சார் தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க. எஸ்பிஓ மக்களுக்கு எந்தவித நஷ்டம் வரக்கூடாது அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. மக்கள் செஞ்ச தவறால் இன்னைக்கு பைமோட்டில் கூப்பன் கோட் பர்ச்சேஸ் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நியூ ஜாயினிங் வர்றதன் காரணம் வந்து நியூ சேல்ஸை பைமோட்டுக்கு கொண்டு வர்றது தான். இதன் மூலம் மட்டும்தான் நம்ம எஸ்பிஓக்கு ப்ராஃபிட் வரும். அதை வச்சு தான் நமக்கு வந்து எஸ்பிஓ பேமெண்ட் போட முடியும். இவ்வளவு மாதம் காத்திருந்தோம். இன்னும் சில மாதங்கள் மட்டும் நம்ம பொறுத்தா அனைத்து பெண்டிங்குமே முடிஞ்சிடும். நோட்டீஸ் போர்டை தவறாமல் ஃபாலோ பண்ணுங்க. மக்கள் எஸ்பிஓக்கு கட்டிய பணத்திற்கு எஸ்பிஓ தான் பொறுப்பு. அதை விட்டுட்டு இன்ட்ரடியூசரை தொந்தரவு பண்ணாதீங்க. 10 நாட்களுக்குள்ள ரீஃபண்ட் அப்ளை செஞ்சவங்களில் எத்தனை பேர் பணமாக அதை பெற போகிறாங்களா இல்லை பொருளாக பெற போகிறாங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ற மாதிரி எஸ்பிஓ விரைவில் செயல்படும். எங்கேயும் யாரையும் போய் தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து Feb 19 வந்து சார் கொடுத்த ஃபுல் ஆடியோடைய ஃபுல் டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷன். அண்ட் Feb 20 சார் நோட்டீஸ் போர்டில் என்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, காலையில் ஒரு மெயில் ஐடி கொடுத்து திட்டுறவங்க திட்டலாம் வித் யுவர் நேம் அண்ட் ஸ்டாஃப் ஐடின்னு சொல்லியிருந்தாங்க. குரூப் மற்றும் யூடியூப்பில் எஸ்பிஓவை திட்டும் மக்களை பார்த்து எஸ்பிஓக்கும் கோவம் வந்தாலும் மெயில் மூலம் தங்களுடைய சஜஷன் ஃபீட்பேக் சப்போர்ட் கொடுக்கக்கூடிய மக்களை பார்த்தா சந்தோஷம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்பிஓக்கு ஆதரவு தரக்கூடிய மக்கள் மட்டும்தான் அதிக எண்ணிக்கையில் மெயில் வரைக்கும் வந்து அவங்க சஜஷன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது ரொம்பவுமே சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சார் தெரிவிச்சிருக்காங்க. இங்கே பிரச்சனை ஒரே நபர் 4-5 ஐடிகள் வச்சிருக்கிறது. ஒருத்தர் 10 ஐடிகளுக்கு மேலே தன்னுடைய சொந்த காசை டவுன்லைனர்ஸை வந்து எஸ்பிஓவில் சேர்த்து விட்டது. இந்த மாதிரியான பிரச்சனை தான். இதற்கு சொல்யூஷன் சார் ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. சரியாக கேட்காம பிரச்சனை செய்யக்கூடாது. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஐடிக்கும் ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் செய்யலாம் அப்படின்னு சார் சொல்லியிருந்தாங்க. பைமோட் ப்ராடக்ட் பர்ச்சேஸுக்கு நிறைய சஜஷன் மக்கள் மெயில் மூலியமாக தெரிவிச்சிருக்காங்க. மேலும் ரீஃபண்ட் வந்து 3 மாதம் கடத்தாமல் விரைவில் வர ஏதாவது செய்யுங்க அப்படின்னு கேட்டிருந்திருக்காங்க. இது போன்ற சஜஷன் ஏற்றுக்கொள்ளப்படும். அது குறித்து எஸ்பிஓ நல்ல முடிவு எடுக்கும் அப்படின்னு சார் சொல்லியிருந்தாங்க. பல லட்சம் நபர்கள் ஒரே அக்கௌண்ட்டிற்கு பணம் வந்து வேகமாக போடலாம். ஆனால் ஒரு அக்கௌண்ட்லேருந்து பல லட்சம் நபர்களுக்கு பணம் போடுறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. இது அரசால் மட்டும்தான் முடியக்கூடிய ஒரு விஷயம். கவர்மெண்ட் இதை ஈஸியாக செஞ்சிடும். ஆனால் ஒரு தனி கம்பெனியால் இதை வந்து செய்ய முடியாது. பேங்க்கில் பணிபுரிகிறவங்களுக்கு மட்டும் இதை பற்றிய அறிவு நாலேஜ் இருக்கும். நம்ம இதை பற்றி தெரியல அப்படின்னா தெரிஞ்சுக்கிறதுக்காக முயற்சி பண்ணணும். பைமோட்டுக்கு எஸ்பிஓ மக்கள் கொடுத்த பிரச்சனையால் இனி கூப்பன் கோட் பர்ச்சேஸ் செய்ய முடியாது. ஏற்கனவே கூப்பன் கோட் பர்ச்சேஸ் செஞ்சவங்களுக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இனி கண்டிப்பாக கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பைமோட்டுக்கு நம்ம இன்னும் எந்தவித ப்ராஃபிட்டபிள் ஒர்க்கும் செஞ்சு கொடுக்காம டிசம்பர்லேருந்து நமக்கான பேமெண்ட்டை போடுற பணத்தை வந்து அவங்க தான் தந்துட்டுருக்காங்க. இதில் இருந்து சற்று பின்வாங்கிய நிலையில் இனியும் தொடருமா அப்படிங்கிறது தான் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. B2B B2C அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. B2B அப்படின்னா ஒரு கம்பெனிக்கும் இன்னொரு கம்பெனிக்குமான டிரான்சாக்ஷன். B2Cனா ஒரு கம்பெனிக்கும் ஒரு கஸ்டமருக்குமான டிரான்சாக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் பைமோட்டுக்கும் எஸ்பிஓக்கும் இடையில நடைபெறுவது B2B டிரான்சாக்ஷன். இதில் GST பைமோட் பேரில் கட்ட ஆனால் இங்கு சேல்ஸ் நடந்தால் மட்டும்தான் அந்த ஜிஎஸ்டி அமௌண்ட்டை அந்த பைமோட்டால் யூஸ் பண்ண முடியும்.
ஆனால் பைமோட்டுக்கும் மக்களுக்கும் இடையே எஸ்பிஓ வந்து பாலமாக செயல்படுறதுனால இங்கு மக்களுக்கு விற்கப்படும் பொருளுக்கான ஜிஎஸ்டி நேரடியாக அரசுக்கு தான் போய் சேரும். சேல்ஸை கிரியேட் செஞ்சால் மட்டும்தான் பைமோட் ஃபர்தராக ஃபண்ட் நம்மளுக்கு கொடுக்கும். இதற்காக எஸ்பிஓ பைமோட் கிட்ட 6500 மதிப்புள்ள ப்ராடக்ட்ஸை 80% டிஸ்கவுண்ட்ஸோட ரீஃபண்ட் அப்ளை செஞ்ச மக்களுக்கு எந்தவித லாஸும் இல்லாமல் கொடுக்கும்படி கேட்டிருக்கு. பணமாக வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மக்களுக்கு 36% ரிடக்ஷன் உறுதி. அன்னைக்கு க்ளவுட் ஸ்டோரேஜ்க்கான டெமோ லிங்க் ஒன்று வந்து சார் கொடுத்துருந்தாங்க. நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா அதை கண்டிப்பாக உங்களால் பார்த்துருக்க முடியும். க்ளவுட் ஸ்டோரேஜ் ட்ரைனிங் பீரியட் முடிஞ்சதும் ரெகுலர் ஒர்க் கொடுக்கப்படும் பொழுது ஃபைல்ஸ் அப்லோட் செய்யக்கூடிய நிலை வரும். அதற்காகவே அந்த க்ளவுட் ஸ்டோரேஜை நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ரெகுலர் ஒர்க்கின் போது அதுக்கான லாகின், அதாவது நம்மளுக்கு வந்து ட்ரைனிங் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து நம்மளுக்கு வந்து அதற்கான லாகின் அக்சஸ் நம்மளுக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க. அப்போ வந்து திறமையை வச்சு தான் இன்கம் ஒவ்வொருத்தங்களுக்குமே கிடைக்கும். அந்த டெமோ லிங்க்கை வந்து உடனே வந்து அவங்க வந்து டிலீட் பண்ணிட்டாங்க. அதை நீங்கள் ஃபஸ்ட்டே நீங்கள் ரெகுலராக நீங்கள் வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் பார்த்துருக்க முடியும். ஏன்னா அது வந்து டெமோ லிங்க் தான். இனி நம்ம வந்து ரெகுலர் ஒர்க் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் அதோடைய அக்சஸ் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சார் சொல்லியிருந்தாங்க. 2 யூடியூப் சேனலில் எஸ்பிஓவையும் கமாண்டர்களையும் தாறுமாறாக திட்டி வீடியோ போட்டிருக்காங்க. இவங்க வியூஸ் வரணும், மக்கள் மத்தியில் நல்லவர் போல வேஷம் போடணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இப்படி பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட இவங்க வந்து எஸ்பிஓவில் 40,000 சம்பாதிச்ச நபர்களாக தான் இருக்கிறாங்க. ஆனால் அதிலிருந்து 500 ரூபா கூட டவுன்லைனர்ஸ்க்கு கொடுக்காத வள்ளல் அவங்க. எஸ்பிஓ ஒரு வேளை கம்பெனியை மூடணும் அப்படின்னு நினச்சா எல்லாருக்குமான செட்டில்மெண்ட்டை கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா தான் எஸ்பிஓவை மூடும் அப்படின்னு சார் பகிரங்கமாகவே இங்கே வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இயர் Feb 14 கண்டிப்பாக எஸ்பிஓ ஆனிவர்சரியை கொண்டாடுவோம். அந்த அளவிற்கு எஸ்பிஓவில் பல முன்னேற்றம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரீஃபண்டில் புதிய சேஞ்ச் வந்து எஸ்பிஓக்கு கட்டிய பணத்தை விட அதிகமாக சம்பாதிச்ச நபருக்கு ரீஃபண்ட் கேன்சல் செஞ்சுட்டு மேலும் எந்தவித சம்பாத்தியமும் காணாத நபர்களுக்கு 18% மட்டும் டிடக்ஷன் செஞ்சு மீதம் இருக்கிற பணத்தை ரீஃபண்டாக கொடுக்கலாம் அப்படின்னு ஒருத்தர் வந்து ஒரு ஆலோசனை சொல்லியிருக்காங்க. இது ரொம்பவுமே வரவேற்கத்தக்கது. இதை பற்றி ஆலோசிக்கிறதாகவும் சார் சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். அடுத்தடுத்த ஆடியோவில் இது சம்பந்தமான ஆன்சர் வந்து சார் கொடுத்துருப்பாங்க. ரீஃபண்டுக்கு அப்ளை செஞ்ச எல்லாருமே ஆன்லைனில் புதிய அக்ரிமெண்ட் ஃபார்மில் டிக் செஞ்சு சப்மிட் கொடுத்தா போதும். எஸ்பிஓவை குறை கூறும் நபர்களுக்காகவும் எஸ்பிஓவை நம்பும் நபர்களுக்காகவும் மட்டும்தான் இந்த 57 மினிட்ஸ் ஆடியோ சார் போட்டிருந்துருக்காங்க. அதில் நிறைய விஷயங்களை சார் ஷேர் பண்ணியிருக்காங்க. எஸ்பிஓ மீது நம்பிக்கை இல்லாமல் நேரம் செலவழிக்க முடியாத மக்கள் இதை வந்து புறக்கணிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இங்கு தவறு செய்கிறவங்களுக்கு மட்டும் தனித்தனியாக ஆடியோ போட முடியாது. எனவே தான் இந்த ஆடியோ அவங்களுக்கானவை மட்டுமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பைமோட் கூப்பன் கோட் பர்ச்சேஸ்க்கான கன்ஃபர்மேஷன் எப்போ வரும் அப்படிங்கிறதையும் சார் அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. டெமோ க்ளவுட் ஸ்டோரேஜ் லிங்க்கை சார் நோட்டீஸ் போர்டில் இருந்து ரிமூவ் செஞ்சுட்டாங்க. அது நடைமுறைக்கு வரும் பொழுது அதற்கான லாகின் அக்சஸ் நம்மளுக்கு வழங்கப்படும். மேலும் அதற்கான ஆடியோவையுமே சார் ரிமூவ் பண்ணிட்டாங்க. காரணம் அதில் இருக்கக்கூடிய மெயில் ஐடி வந்து இனி தேவைப்படாது அப்படிங்கிறதுக்காக தான். இனி யாரும் அந்த அதில் வந்து மெயில் அனுப்ப வேண்டாம் அப்படின்னு சார் வந்து சொல்லியிருந்தாங்க. Feb 20 வந்து 12:47 PM வந்து மெயில் மூலியமாக எஸ்பிஓக்கு ஆதரவாக பேசிய இருவருடைய உணர்வுகளை வந்து சார் வந்து அங்கே சென்ட் பண்ணியிருக்காங்க. நோட்டீஸ் போர்டில் போய் அதை வந்து பாருங்கள். எஸ்பிஓவுடைய சிச்சுவேஷன், பிரச்சனை, எஸ்பிஓ என்ன செய்யுது, என்னெல்லாம் இஷ்யூஸ் க்ரியேட் ஆகுது அப்படிங்கிறது குறித்து ஒருத்தர் ரொம்பவுமே அழகாக சொல்லியிருக்காரு. அதை முழுசாக இங்கே வந்து பதிவிட முடியாத காரணம் அவரையுமே யாரும் திட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். இந்த ஒரு மெசேஜில் 1 மணி நேரமாக ஆடியோவில் சார் சொல்லி புரிய வைக்க வேண்டிய விஷயத்த ஒரே ஒரு ஸ்டான்ஸால் வந்து அந்த நபர் வந்து புரிய வச்சுட்டாங்க அப்படின்னு சார் வந்து சொல்லியிருந்தாங்க. தவறாமல் நோட்டீஸ் போர்டில் போய் நீங்கள் அந்த வந்து ரீட் பண்ணி பாருங்கள் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட வந்து தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் Feb 21 சார் நோட்டீஸ் போர்டில் என்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா அன்னைக்கு 12:25 AM அதாவது நடுராத்திரி மார்னிங் ஸ்டார்டிங் அப்போ வந்து சார் வந்து ஒரு ஆடியோ வந்து நம்மளுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 12 minutes 45 seconds ஒரு ஆடியோ வந்து
சார் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அதாவது எஸ்பிஓ மெம்பர் அதே சமயம் பேங்க்கில் அவங்க வந்து வேலை செய்கிறாங்க. அவங்க வந்து மிக துல்லியமாக டிரான்சாக்ஷன் குறித்த ஒரு விளக்கம் வந்து கொடுத்துருக்காங்க. இது அறிவு நோக்கத்திற்காக மட்டுமே அன்றி எஸ்பிஓக்கு ஆதரவளிக்கக்கூடிய ஆடியோவாக இதை வந்து நீங்கள் எடுத்துக்காதீங்க. இது ஒன்லி நாலேஜுக்காக மட்டும்தான் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணி அந்த ஆடியோவை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. மறக்காமல் நோட்டீஸ் போர்டில் போய் அதை கேளுங்க. டிரான்சாக்ஷன் குறித்த நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயத்த அவங்க வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் கம்பெனி மற்றும் அதன் வளர்ச்சி சரியாக இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கான வருமானம், ரீஃபண்ட், பெண்டிங் வித்ட்ராவல் பேமெண்ட்டு, நியூ ஒர்க்கு எல்லாமே சரியாக நடக்கும். இல்லைனா எதுவுமே நடக்காது. மெயிலில் நிறைய ஃபீட்பேக்ஸ் வந்ததாகவும், அதில் கத்திக்கொண்டு இருக்கிறவங்க தகாத வார்த்தையில் எஸ்பிஓவை திட்டி தீர்த்ததாகவும், இன்னும் சிலர் குடும்ப பிரச்சனைகளை சொல்லி புலம்புறதாகவும், சிலர் வந்து வீட்டுக்கு தெரியாமல் எஸ்பிஓவில் சேர்ந்ததாகவும், ரீஃபண்டை பொருளாக வாங்கினா அதை வீட்டில் கூட காட்ட முடியாத நிலையில் இருக்கிறதாகவும், மீறி நான் சொன்னால் கூட அதுவே பிரச்சனையில் போய் முடிஞ்சிரும் அப்படின்னும் தன்னுடைய கஷ்டங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னு வந்து எஸ்பிஓவில் வந்து நம்ம சார் நினைக்கிறாங்க. அவங்களுடைய கண்ணீர் துளிகளில் எஸ்பிஓ வந்து முன்னேறது வந்து அவங்க விரும்பலை. இது நல்லாவும் இல்லை அப்படின்னு சார் இந்த இடத்துல வந்து தெரிவிச்சிருக்காங்க. கம்பெனி லாஸில் போனாலும் அதை மாற்ற எஸ்பிஓ கண்டிப்பாக போராடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில் பணம் சம்பாதிச்சு கத்துறவங்களை, தகாத மெசேஜ் அனுப்புகிறவங்கள பார்த்தா கோபம், வெறி வர்றதாகவும் சார் சொல்லியிருக்காங்க. பார்ட் டைம் ஜாப்காக ஆரம்பித்த கம்பெனி இன்னைக்கு இந்த அளவுக்கு நோட், எக்ஸல், வேர்ட் ப்ளஸ் வெப்சைட்டில் ஆரம்பித்து சர்வர் வச்சு எஸ்பிஓவை ரன் செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு தனி லீகல் டீம் மூலம் வளர்ந்துருக்கு அப்படிங்கிறதே 7 வருஷத்தில் இது வந்து மிகப்பெரிய சாதனை அப்படிங்கிறதையும் சார் இந்த இடத்துல தெரிவிச்சிருக்காங்க. ஏற்ற இறக்கம் இருக்க தான் செய்யும். நம்மளை நம்பி வந்தவங்க லாஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எஸ்பிஓ ரீஃபண்ட் வழங்கிட்டு வருது. நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷனை குறைக்கக்கூடிய வகையில் ஒரு முடிவு எஸ்பிஓ எடுத்திருக்கு. இது குறித்து கன்ஃபர்மேஷன் பின்னால் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் சாருக்கு அனுப்பிய மெயிலில் வந்தோமா சம்போச்சோமா போனோமா அப்படின்னு இல்லாமல் மக்களோட போராடி என்ன செய்ய போகிறீங்க, நிறைய சம்பாதிக்க ஆசையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு சார் என்ன பதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கிளைண்ட் சைடில் இருந்து வரக்கூடிய ஃபண்டில் 20% தனியாக எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக எஸ்பிஓக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்குது. அதில் கடைசியாக பார்க்கும்போது 2.25 லட்சம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதிலேருந்து என்ன தெரியுது, எஸ்பிஓக்கு பேராசை அப்படின்னு ஒன்று இல்லை அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. எஸ்பிஓவால் மக்களுக்கு ஏதாவது செய்ய முடியுது அப்படின்னா செய்யலாமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனைத்து பிரச்சனைகளையும் எஸ்பிஓ பார்த்துக்கொள்ளும். தனிப்பட்ட கஷ்டம் உள்ளவங்களுக்கு புதிய கான்செப்டில் ரீஃபண்ட் பெறுறது கை கொடுக்கும் அப்படின்னு சார் இந்த இடத்துல தெரிவிச்சிருக்காங்க. புதிய கான்செப்ட் விரைவில் வர்றதாகவும் சார் வந்து அதுக்கான ஆடியோ வந்து விரைவிலே போடுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஆடியோவை முடிச்சிருக்காங்க. தென் Feb 22 சார் என்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா, ரீஃபண்ட் ரிலேட்டடான அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. Feb 20th இருந்து ஒர்க்குக்கு பிரேக் விட்டுருக்காங்க. ரீஓப்பன் குறித்து சார் வந்து அனௌன்ஸ்மெண்ட் தருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய மாற்றங்கள் வரப்போகுது. ட்ரைனிங் பீரியடில் அடுத்த கட்ட வேலைக்கு நம்ம வந்து போக போகிறோம். வீடியோ பார்க்குறது, ஆர்டிக்கல் வாசிக்கிறது, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர்ஷாட்டில் போஸ்ட் போடுறது என படிப்படியாக முன்னேறி இன்னும் பல மாற்றங்களை வந்து நம்ம செய்கிற வேலையில் வரப்போகுது. இன்னி 2 வாரத்துக்கு ஒரு முறை வேலையில் மாற்றம் வரும். இலகுவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பிரேக்கில் இது குறித்த அப்டேட்ஸ் தான் சாஃப்ட்வேரில் நடந்துக்கிட்டு இருக்கு. ரீஃபண்டுக்கு அக்ரிமெண்ட் ஃபார்ம் கொடுக்கறது குறித்தும் வேலைப்பாடுகள் நடந்துட்டு வர்றதா சொல்லியிருந்தாங்க. இதை ரீஃபண்ட் வராத எல்லாருமே ஃபில் பண்ணணும், அது ரொம்பவுமே அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது குறித்து பின்னால் டீட்டெயிலாக இன்ஃபர்மேஷன் ஷேர் கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க. ரீஃபண்டுக்கு பதில் ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இதற்கு பதில் எஸ்பிஓவில் கிரெடிட்டட் வேல்யூ, அதாவது ப்ரீமியம் பிளானில் 8,500 ஆகவும் பேசிக் பிளானில் 3,500 ஆகவும் நீங்கள் ஏர்ன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அதாவது டோட்டல் கிரெடிட்டட் வேல்யூவில் நீங்கள் ஏர்ன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ரீஃபண்டே கிடையாது. ஒர்க்கிங் அமௌண்ட் மட்டும்தான் உங்களுக்கு கிரெடிட் ஆகும். அதிகமாக சம்பாதிச்சவங்க ஒன்று ஒர்க்கிங் அமௌண்ட்டை வாங்கிட்டு எஸ்பிஓவில் இருந்து வெளியேறலாம், இல்லை அப்படின்னா மீண்டும் எஸ்பிஓவில் தொடரலாம். இது குறித்து பின்னால் வரக்கூடிய ஆடியோவில் சார் வந்து ஃபுல் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களால் தெரிஞ்சுக்க முடியும்.
எஸ்பிஓ உங்களுக்கு வேலை சம்பளம் க்ளவுட் ஸ்டோரேஜ் வழங்க தான் உங்ககிட்ட இருந்து பணம் வாங்கிச்சு தவிர இதில் யாரையும் எஸ்பிஓ ஏமாத்தலை அப்படிங்கிறது தான் உண்மை. ரீஃபண்ட் எஸ்பிஓவில் கடைசியாக சேர்ந்தவங்களில் இருந்தால் லிஸ்ட் எடுத்து அவங்களுக்கு முதல்ல ப்ராசஸ் பண்ணப்படும். ரீஃபண்ட் வாங்கியவர்களை விட வாங்காதவங்க தான் இங்கே அதிகமாக இருக்காங்க. க்ளவுட் ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது ஒர்க் ப்ரப்போஸ்க்காக மட்டும்தான். அதை எப்போ கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது எஸ்பிஓ தான் முடிவெடுக்கும். இடையில் வேண்டாம் அப்படின்னு போனவங்க இது குறித்து எந்த ஒரு கேள்வியும் எழுப்புறதுக்கு தகுதியே கிடையாது. இது தனிப்பட்ட உபயோகத்திற்கு கிடையாது அப்படிங்கிறத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி அந்த ஆடியோவை சார் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. தென் Feb 23 நோட்டீஸ் போர்டில் சார் என்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா வித்ட்ராவல் ரிலேட்டடான அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ப்ரீமியம் பிளானில் ஆக்டிவாக இருக்கக்கூடிய 7,000 வரை சம்பாதிச்ச இதுவரை எந்த ப்ராடக்ட்ஸும் பைமோட்டில் வாங்காத நபராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கிரெடிட்டட் வேல்யூ வித்ட்ராவல் ஆல்ரெடி வாங்கினவங்க வித்ட்ராவல் பெண்டிங்கில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலுமே பைமோட்டில் ஒரு கிட் இன்ட்ரடியூஸ் செய்ய போகிறாங்க. அதை கட்டாயம் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை அப்படின்னா எஸ்பிஓவில் கண்டினியூ பண்ண முடியாது. அந்த கிட்டுடைய வேல்யூ அதிகபட்சமாக 2,500க்குள்ளே தான் இருக்கும். 7,000க்குள்ளே கிரெடிட்டட் வேல்யூ உள்ளவங்களுக்கு இது கட்டாயம் கிடையாது. 7,000க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் இது பொருந்தும். March 15க்குள்ளே இந்த கிட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வித்ட்ராவல் அமௌண்ட் கிரெடிட் செய்யும் பொழுது யாராவது 7,000 மேல் நீங்கள் சம்பாதிச்சு பைமோட்டை பர்ச்சேஸ் பண்ணலை அப்படின்னா அவங்களுக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆகாது அப்படின்னு இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. இதே சார் இன்னொரு இடத்துல இதை மாற்றமாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க, நான் அதையும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். கிட் பர்ச்சேஸ் செஞ்சதை உறுதி செஞ்சதுக்கு அப்புறமா தான் வித்ட்ராவல் அமௌண்ட் கிரெடிட் செய்யப்படும். இதை மொபைல் நம்பர் மெயில் ஐடி மூலமாக வெரிஃபை செய்வோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மேலும் இன்னும் இலகுவாக ஃபார்ம் ஒன்றே போர்ட்டலில் ஆட் பண்ணி கிட் பர்ச்சேஸ் செஞ்சவங்க ஆர்டர் ஐடியா அங்கே ஃபில் பண்ணாலே போதும். அதுக்கு அப்புறமா நீங்கள் கிட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத எஸ்பிஓ தெரிஞ்சுக்கும். எப்போ கிட்பேட் பர்ச்சேஸ் அப்படிங்கிறது குறித்து பின்னாடி அனௌன்ஸ்மெண்ட் வழங்குறதா சார் சொல்லியிருக்காங்க. பேசிக் பிளானில் உள்ளவங்க 3,000 அபோவ் நீங்கள் சம்பாதிச்சு இருந்தால் அவங்களுக்கும் இது போல் ஒரு கிட் இன்ட்ரடியூஸ் செய்யலாம் அப்படின்னு எஸ்பிஓ நினச்சிருக்கு. ஆனால் இன்னும் உறுதி செய்யலை. ஸோ நீங்கள் தொடர்ந்து நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணுங்கள். சார் கொடுக்கக்கூடிய அன்றாட அப்டேட்ஸை பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் கரெக்டாக எஸ்பிஓவில் தொடர முடியும். அண்ட் ரீஃபண்ட் வித்ட்ராவல் ஜென்ரல் கொஷின்ஸ் ரிலேட்டடாக சார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எஸ்பிஓ பிரேக் முடிஞ்சதும் ஒர்க் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது குறித்து இன்ஃபர்மேஷன் நோட்டீஸ் போர்டில் அண்ட் மீடியா அஃபிஷியலில் வரும். அதை பார்த்து வேலை செய்யுங்க. எஸ்பிஓவில் தொடர்ந்து வேலை செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பேசிக் நாலேஜ் இருக்கணும். இல்லை அப்படின்னா ரீஃபண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. எஸ்பிஓக்கு சப்போர்ட் செஞ்சு யாரையும் எங்கேயும் போய் திட்டாதீங்க. யாரையாவது திட்டி நீங்கள் எங்கேயாவது போய் கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கூட அதை அழிச்சிடுங்க. அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா அவங்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு ஒன்று இல்லாமலே போயிடும் அப்படின்னு சார் இந்த இடத்துல தெரிவிச்சிருக்காங்க. ஒரு சில குரூப்பில் சார் இது போன்ற விஷயங்களையும் கவனித்து வர்றதாகவும் சொல்லியிருக்காங்க. யாருக்காவது ஏதாவது தெரியலை அப்படின்னா சொல்லி கொடுக்கலாம், புரியாததை புரிய வைக்கலாம். ஆனால் வீணாக எஸ்பிஓ பிடிக்காத நபர்கள்ட்ட இருந்து ஒதுங்கி இருக்கிறதே மேல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்பிஓ மக்களை பிராண்டாக மாற்ற முயற்சிக்கிறாங்க. ஆதலால் இது போன்ற செயல்களில் ஈடுபடுறத எஸ்பிஓ விரும்பலை. எஸ்பிஓ அனைத்து பிரச்சனைகளையும் திட்டுகளையும் வாங்கிக்கொள்ளும். ஆன்லைன் ஜாபில் பணத்திற்காக மட்டுமே ஜாயின் ஆகி மெச்சூரிட்டி இல்லாதவங்க தான் பெரும்பாலும் இருப்பாங்க அப்படிங்கிறது உண்மை. அதை மாற்ற தான் எஸ்பிஓ அப்படிப்பட்ட மக்கள் ரீஃபண்ட் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கு. மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கில் 50 நபர்களை செக் பண்ணால் அதில் 40 நபர்கள் போஸ்ட்டுக்கு பதிலாக ஸ்டோரி போடுறவங்களா இருக்கிறாங்க. இதனால் அதை ரிஜெக்ட் செய்ய வேண்டியிருக்கு. மேலும் போஸ்ட் ப்ரைவேட்டில் போடக்கூடாது, பப்ளிக்கில் தான் இருக்கணும். இதுதான் எஸ்பிஓ ட்ரைனிங் பீரியடில் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குது. மீடியா ஆஃபிஷியலில் போஸ்ட்டுக்கும் ஸ்டோரிக்கும் உள்ள வித்தியாசம் பலர் தங்களுடைய யூடியூப் வீடியோவில் விவரிச்சிருக்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கங்க. மீடியா ஆஃபிஷியலில் உள்ள எல்லாமே இன்ஃபர்மேட்டிவான வீடியோ தான். அதை பார்த்து உங்களுடைய நாலேஜை வளர்த்துக்குங்க அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. இனி வரக்கூடிய காலங்களில் என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லக்கூடிய இடத்துல தான் நம்ம இருக்கணும். அப்போ தான் நம்ம கற்றுக்கொண்டதற்கான அடையாளமாக அது இருக்கும் அப்படின்னு சார் தெரிவிச்சிருக்காங்க. இனி 2 வாரத்துக்கு ஒரு முறை டாஸ்கில் மாற்றம் வரும். 2 மாதம் கழிச்சு இப்போது இருக்கக்கூடிய ஆக்டிவ் மெம்பர்ஸ் ட்ரைனிங் பீரியட் முடிஞ்சு ரெகுலர் ஒர்க் செய்ய ஆரம்பிச்சிருப்பாங்க. அதற்கான வேலைப்பாடுகள் தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. 2 மாதத்துக்குள்ள நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்க போகிறோம். இன்னும் இன்ஸ்டாகிராமில் எப்படி ஃபுல் இமேஜ் தெரியக்கூடிய வகையில் போஸ்ட் போடணும் அப்படின்னு சிலருக்கு தெரியலை. தெரிஞ்சவங்க மீடியா ஆஃபிஷியலில் வீடியோ போடுங்க. தெரியாதவங்க அதை பார்த்து
தெரிஞ்சுக்கங்க. மீடியா அஃபிஷியல் லிங்க் போர்ட்டல் பேஜில் இருக்குது, போய் ஜாயின் ஆகாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. எஜுகேஷனில் நிறைய விஷயங்களை கற்றுத்தரக்கூடிய வண்ணம் கோர்ஸ் ரெடியாக இருக்குது. அனைத்து பிரச்சனைகளும் ஓரளவுக்கு முடிஞ்சதுக்கப்புறமா நியூ ஜாயினிங் ஆரம்பிச்சதுக்கப்புறமா இது நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. வேலட் அமௌண்ட்டை யூஸ் பண்ணி பயோமோட்டில் ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் செய்யக்கூடிய ஆப்ஷன் குறித்தும் ஒரு ஆலோசனை வந்து மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. இனி கூப்பன் கோட் பர்ச்சேஸ்க்கு வாய்ப்பே கிடையாது, சிறிது நாள் கழித்து இது குறித்து யோசிக்கலாம் அப்படின்னு பைமோட் சொல்லியிருக்கிறதாகவும், இதற்கிடையில் சேல்ஸ் கொடுத்தா அதற்கான கமிஷன் மட்டும் நம்மளுக்கு தர்றதா பைமோட் வந்து வாக்கு கொடுத்துருக்கு. ஆக்டிவாக இருக்கிறவங்க அப்பப்போ இருக்கக்கூடிய நோட்டீஸ் போர்டை ஆடியோவை ஃபாலோ பண்ணுங்கள், இல்லைனா நஷ்டம் உங்களுக்கு தான் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. நம்மளுடைய கடமையே நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணுறது தான். இதுதான் நம்மளுடைய ரூல்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் முதல் வரியாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தவறுனீங்கன்னா நியூ ஜாயினிங் மெம்பர்ஸ் நம்ம விட அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய இடத்துல வந்து போயிடுவாங்க. வரக்கூடிய சனிக்கிழமைக்குள்ளே ரீஃபண்ட் ஃபார்ம் சப்மிட் செய்யணும். அதுக்கு அப்புறமா இறுதியாக எஸ்பிஓவில் சேர்ந்தவங்கலேருந்து ரீஃபண்ட் ப்ராசஸ் நடைபெறும். ரீஃபண்ட் மெம்பர்ஸுக்கு இந்த தகவலை கொண்டு போய் சேருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரீஃபண்ட் உடனுக்குடன் போடப்படும், 3 மாதம் காத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ரீஃபண்ட் டீமில் ரீஃபண்ட் பிளாக்டு ஒன்றுமே செய்யாமல் அமைதியாக இருந்த நபர்கள் எல்லாருமே ஒரே டீமாக ஆகிடுவாங்க. ரீஃபண்ட் முடிஞ்சதுக்கும் அப்புறமா அவங்களுக்கான ஒர்க்கிங் அமௌண்ட் கிரெடிட் செய்யப்படும். ஆஸ் இன்ட்ரடியூசராக இதை அவங்களுடைய டவுன்லைன் டெஸ்க்கு கொண்டு போய் சேருங்க. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை சரியாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் எல்லாருக்கும் அவர்களுடைய பணம் கிடைக்கும். இப்படி செஞ்சால் மட்டும்தான் நம்மளை நம்பி வந்தவங்க லாஸ் ஆகாமல் இருந்து நமக்கு நல்ல பேர் கிடைக்கும். ஸோ எல்லா இன்ட்ரடியூசரும் டவுன்லைனர்ஸ் ரீஃபண்ட் அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை கொண்டு போய் சேருங்க. சீக்கிரமாக அந்த ஃபார்மை ஃபில் பண்ண வைங்க. வித்ட்ராவல் அமௌண்ட் வராத அதே சமயம் பைமோட்டில் கூப்பன் கோட் பர்ச்சேஸ் செஞ்ச நபர்களுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறதையும் சார் வந்து பின்னாடி அறிவிக்கிறதா சொல்லியிருக்காங்க. கூப்பன் கோட் பர்ச்சேஸ்க்கான கன்ஃபர்மேஷன் மெயில் குறித்தும் நோட்டீஸ் போர்டில் தான் அனௌன்ஸ்மெண்ட் வரும். வெயிட் பண்ணி பாருங்கள். ஃபர்தர் அப்டேட்ஸ்க்கு நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சார் சொல்லி முடிச்சிருக்காங்க. தென் February 24 நோட்டீஸ் போர்டில் சார் என்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நிறைய நபர்களுக்கான சொல்யூஷன் இதில் இருக்குது. 7000க்கு மேலே கிரெடிட் வேல்யூ உள்ள நபர்கள் கிட் பர்ச்சேஸ் செய்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் எஸ்பிஓ கொண்டு வந்திருக்கு. அதாவது 7000க்கு மேலே கிரெடிட் வேல்யூ இருக்கு இல்லையா, அந்த நபர்கள் கிட் பர்ச்சேஸ் செய்கிறதுல வந்து சில மாற்றத்தை வந்து எஸ்பிஓ கொண்டு வந்திருக்கு. இப்படி சொல்கிறத மாற்றிக்கிட்டே இருந்தால் எஸ்பிஓ மீது எப்படி சார் ட்ரஸ்ட் இருக்கும், அவங்களுடைய ட்ரஸ்ட் குறைஞ்சிராதா அப்படின்னு மக்கள் பலர் கேட்டிருக்காங்க. ஆனால் மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ஒரு மாற்றம் வரும் பொழுது அதை ஏற்றுக்கிறது தான் நல்லது. அதில் வந்து ஒமிட் பண்ணுறது வந்து தப்பு. அதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணுறதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. எஸ்பிஓவில் யாரெல்லாம் 7000க்கு மேலே சம்பாதிச்சிருக்காங்களோ அவங்க கண்டிப்பாக பைமோட்டில் கிட் பர்ச்சேஸ் செய்யணும். இன்கேஸ் வித்ட்ராவல் அமௌண்ட் வரலை அப்படின்னா அது கிரெடிட்டான 4-5 நாட்களுக்குள்ளே பைமோட்டில் கிட் பர்ச்சேஸ் செஞ்சுருக்க வேண்டும். எஸ்பிஓ போர்ட்டலில் இதற்குன்னு ஒரு ஆப்ஷன் எனேபிள் ஆகும். அங்கே உங்களுடைய ஆர்டர் ஐடியா ஃபில் பண்ணியிருக்கணும். அப்படி நீங்கள் என்டர் செய்யலை அப்படின்னா உங்களுடைய ஐடி ஆட்டோமேட்டிக்காக சஸ்பெண்ட் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட் குறித்து பின்னால் அறிவிப்பதாக சார் சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே கிட் பர்ச்சேஸ் செஞ்சவங்க திரும்ப கிட் பர்ச்சேஸ் செய்ய தேவை கிடையாது. ப்ளே ஸ்டோரில் பைமோட் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி அதில் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் அதாவது சேல்ஸ் அப்படிங்கிறது நடக்குது, இவ்வளவு கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க அப்படிங்கிறத ரெக்கார்டாக கவர்மெண்ட் கிட்ட ப்ரூஃப் பண்ண தான் 7000க்கு மேலே சம்பாதிச்சவங்க கட்டாயமாக கிட் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு நிபந்தனையை எஸ்பிஓ விதிச்சிருக்கு. இந்த ரெக்கார்ட் கிரியேட் செஞ்சு கொடுக்கும்படி எஸ்பிஓ கிட்ட பைமோட் கேட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து அவங்க வந்து ப்ராசஸ் பண்ணுறாங்க. பேமெண்ட் கிரெடிட் ஆனதை உறுதி செய்யக்கூடிய வகையில் வாட்ஸ்அப் ஆர் மெயில் மூலயமா கன்ஃபர்மேஷன் வரும். அதுக்கப்புறமா பேங்க் ஆர் மொபைல் பேங்கிங்கை நீங்கள் செக் பண்ணி ப்ரூஃபை எடுத்து ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓவில் கமாண்டர்கள் மூலமாக போடுங்க. அது மட்டும் இல்லாமல் கிட் பர்ச்சேஸ் செய்ய எலிஜிபிள் அப்படின்னா பர்ச்சேஸ் செஞ்சு ஆர்டர் ஐடியா சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரீஃபண்ட் ஃபார்ம் குறித்து பின்வரக்கூடிய ஆடியோவில் வந்து சார் தெரிவிக்கிறதா சொல்லியிருக்காங்க. சேல்ஸ் டீமில் இருந்தால் கட்டாயமாக கூப்பன் கோட் பர்ச்சேஸ்க்கு பதிலாக எஸ்பிஓ கொண்டு வரக்கூடிய அல்டர்னேட்டிவ் ஆப்ஷனை வந்து கண்டிப்பாக செய்யணும். அப்படி செஞ்சால் மட்டும்தான் கூப்பன் கோட் பர்ச்சேஸ் பண்ணாத சேல்ஸ் டீமில் கண்டினியூ பண்ண முடியும். எது வந்தாலும் மக்களுக்கும் எஸ்பிஓக்கும் பயனுள்ள வகையில் தான் வரும் அப்படின்னு சார் வந்து சொல்லியிருக்காங்க. தென் Feb 28 சார் நோட்டீஸ் போர்டில் என்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா, ரீஃபண்ட் அக்ரிமெண்ட் ஃபார்ம் ரிகார்டிங்காக சார் வந்து ஆடியோ கொடுத்துருந்தாங்க. அதாவது ரீஃபண்ட் டீம் ஃபார்ம் அன்றைய தினத்தில் வந்து கம்ப்ளீட் ஆகலை. ஸோ போர்ட்டலில் ஷோ ஆனாலும்
அதை யாருமே ஃபில் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தான் கொடுத்துருந்தாங்க. ஆனாலும் பல பேர் அதை போய் ஃபில் பண்ணியிருக்காங்க. எதுக்கு இப்படி பண்ணுறாங்கன்னே தெரியலை. எந்த விஷயம் புதுசாக வந்தாலும் நோட்டீஸ் போல் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமா தான் அதை வந்து நம்ம செயல்படுத்தணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. ரீஃபண்ட் ஃபார்ம் குறித்து சார் அனௌன்ஸ்மெண்ட் தந்ததுக்கு அப்புறமா அதை வந்து ஃபில் பண்ணுங்கள். இதுவரை யாராவது ஃபில் பண்ணியிருந்தீங்கன்னா அது டிலீட் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரீஃபண்ட் டீமில் தேவைப்படுறவங்க பேங்க் டீட்டெயில்ஸை அப்டேட் செய்யக்கூடிய ஆப்ஷனும் வந்து அங்கே எனேபிளில் இருக்கும். பொறுத்திருந்து ரீஃபண்ட் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க அப்படின்னு சார் சொல்லி அன்னைக்கான ஆடியோவை முடிச்சிருக்காங்க. இதுதான் ஃபெப் மந்த் ஃபுல்லாக சார் கொடுத்த ஆடியோடைய ஃபுல் டீட்டெயிலான கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன். நிறைய விஷயங்கள் வந்து சார் அங்கே தான் நோட்டீஸ் போர்டில் தான் சொல்லியிருக்காங்க. நான் சார் சொன்னதில் முக்கியமான விஷயங்களை மட்டும்தான் இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் இது எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா kindly subscribe, like, share, comment and support my YouTube channel. Thank you and thank you so much to all.